Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்பதே இன்றைய வாக்குத்தத்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சவாலிட்டு கேட்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்று எழுதிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அது எவ்வளவு அருமையான பாக்கியம்! தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்று சிந்தித்த தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் என்று சொல்லி ஆபக்கூக் சிந்திக்கிறார், அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தர் எங்களோடே இருந்தால் என்று கிதியோன் சிந்தித்தார். கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றும் கர்த்தர் சொன்னார். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் இரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இன்றைய வசனம் கூறுகிறபடி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் யார் உங்களுக்கு விரோதமாக இருக்க முடியும்? கர்த்தருடைய சவாலை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த சத்துருவாலும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவானே தவிர ஒரு நாளும் அவன் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். முதலாவது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பாவங்கள் அவரை நமக்கு தூரமாக்கி இருக்கக்கூடாது. நம்முடைய அருவருப்பான வாழ்க்கை நிமித்தம் அவர் விலகி போயிருக்க கூடாது. அன்றைக்கு சிம்சோன் தேவன் தன்னுடைய பட்சத்தில் இருக்கிறாரா என்று ஆராய்ந்து பார்க்கவில்லை. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். சிம்சோனுக்கு ஏற்பட்ட முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எப்போதும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கிறார் என்று உணரும்போது நம் உள்ளம் தைரியமடையும். சிங்கத்தை போல உறுதியுள்ளவர்களாய் நிற்போம். கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்ட தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன்.
தேவன் உங்கள் பட்சத்திலே இருப்பாரென்றால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நம்முடைய பட்சத்தில் இருக்கிற தேவன் பெரியவர். கோடிக்கணக்கான சத்துருக்கள் ஒன்றாய் கூடினாலும் அவர்களை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவர். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அனைத்தும் எதிர்த்து வந்தாலும் அவைகளை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அன்று இஸ்ரவேலரின் கண்களிலே கோலியாத் பெரியவனாய் காணப்பட்டான். சவுலின் பார்வையிலே கோலியாத் பெரிய யுத்த வீரன்தான், ராட்சத பிறவிதான். எல்லாரும் தங்களையும் கோலியாத்தையும் ஒப்பிட்டு தங்களை விட கோலியாத்தை பெரியவனாக எண்ணினார்கள். ஆனால் தாவீதோ தேவனை முன்வைத்ததன் மூலம் கோலியாத்தை சிறியவனாக கண்டார். தேவன் தனது பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று முழங்கினார். கோலியாத்தை வீழ்த்தி ஜெயம் பெற்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்போதும் உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்களோடு கூட வருகிறார். அதை ஒருபோதும் மறந்து போகாதேயுங்கள். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் விசுவாசித்து கர்த்தரை துதிப்பீர்களாக. ஜெபம். பரம தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யாருடைய அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு பெரிதானதும் வலிமையானதுமாய் இருக்கிறது. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீர் என்னை கிரயத்துக்கு கொண்டு என்னை உமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர். உமக்கு தெரியாமல் என் வாழ்வில் ஒன்றும் நடக்காது. ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணியுள்ளபடி நீர் என்னுடன் இருப்பதை அனைவருக்கும் காண்பியும். நான் கடந்து செல்லும் இந்த போராட்டத்தில் வெற்றி அடைவதற்கு எனக்காக யுத்தம் செய்து உதவும். ஆண்டவரே, எனக்கு முன்னே சென்று கோணலான பாதையை செவ்வையாக்கும். நீர் என்னோடிருந்து எப்போதும் என்னை கண்ணோக்குகிறபடியினால் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று விசுவாசிக்கிறேன். நீர் என் பட்சத்தில் நின்று எனக்காக யுத்தம் பண்ணுகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.